शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्मृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् आहं प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 82வது ஸ்லோகம். 776வது திருநாமம். சதுர்மூர்த்திः சதுர்பாहुः சதுர்வியூஹः சதுர்கதிः சதுராத்மா சதுர்பாவः சதுர்வேதவித் ஏகபாத் அப்படின்னு 8 திருநாமம். பூர்வார்த்தத்திலே 4, உத்தரார்த்தத்திலே 4. சதுர்மூர்த்திः 4 மூர்த்திகளாக இருப்பவன். கிருஷ்ணனாகிய விபவாவதாரத்திலும் அதற்கு மூலமான வியூக நிலையை நினைவூட்டுவது போலே பலபத்திரன், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4 மூர்த்திகளை விடுகளை உடையவன். பலராமன், நம்பி மூத்தபிரான், வாசுதேவன், கிருஷ்ணன், பிரத்யும்னன், கிருஷ்ணனின் குமாரன், அனிருத்தன் பெயரன். இவர்களில் உருவற்றுமை நிறைய உண்டு. ராமாவதாரத்திலும் கிருத்வாத்மானம் சதுர்விதம் என்கிறபடி 4 பாகமாகப்பட்ட ஒரே தேவ நிர்மித்த பாயுசத்தில் இருந்து தோன்றியவர் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்று 4 மூர்த்திகள் என்று நினைவுக்கு வரும். ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பலமூர்த்தி ஆனவன் ஆழ்வார் பாசுரம். அடுத்தது சதுர்பாஹு, 4 தோழன், புனிஷார்கன், மஞ்சங்கரேவாளாரியான் ஒருவனடியேனுள்ளானே. பரத்வ நிலையிலும் வியூக நிலையிலும் பகவானுக்கு சதுர்புஜங்கள் உண்டு. வசுதேவனுக்கு பிள்ளையாக பிறந்தபோது 4 கைகளுடன் திவ்யாயுதங்களை ஏந்திய வாசுதேவனாக பிறந்தவன். தேவிக்கு கம்ச பயத்தினால் உபசம்மர சர்வாத்மன்னே ரூபமேத சதுர்புஜம் எங்கும் நிறைந்தவனே, இந்த 4 கைகளை உடைய ரூபத்தை மறைத்துக் கொள் என்று வேண்ட 2 கைகளை உடைய மானிட குழந்தை ஆனான். விஸ்வரூப அத்தியாயத்தில் கீதையிலே அர்ஜுனன் கண்ணனை வேண்டும்பொழுது விஸ்வரூபையே இந்த உருவத்தை குறைத்து மறைத்து எப்போதும் போல் சதுர்புஜனாய் தமேவ ரூபேன சதுர்புஜேனா செய்வது சாதிப்பது என்று வேண்டியது நினைத்தற்குரியது. 2 மால் விரை தோள் செங்கண் திருமகத்து செல்வத் திருமாலால் திருப்பாவை. கண்ணன் சிறுபிள்ளைகளை வழிமுறுத்தி அப்பூச்சி காட்டுகின்றான் என்ற விளையாழ்வார். அதற்கு 4 தோள்களுடன் திருவாடி திருச்செங்கேந்தியபடி தன்னை காட்டுவான் என்று என்பார் நிர்வாகம். மலையிலங்கு தோள் 4 மற்றவனுக்கு எத்தே நான் என்கின்றாளால் எத்தே என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார். அடுத்தது சதுர்வியூஹா, வியூகங்களில் போல விபவத்திலும் குணபூர்ணன். யூக வாசுதேவனிடம் ஞானம், சக்தி முதலான 6 குணங்கள் பரிபூர்ணமாக உண்டு. மற்ற 3 மூர்த்திகளிலும் 2 குணங்கள் பிரதானமாயிருக்கும். அப்படியே அவதாரத்திலும் வாசுதேவ கிருஷ்ணனிடம் 6 குணங்களும் நிறைந்திருக்கும். பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தன் இவர்களிடத்தில் 2 பிரதானமாயிருக்கும். சதுர்கதிஹி அடுத்த திருநாமம் 4 வித பலன்களை சொல்லும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று புருஷார்த்தங்கள் 4 வெவ்வேறு பலன்களை விரும்பி பக்தி செய்பவருக்கு அவ்வோ பலன்களை தருபவன். உபாசகனின் தாரதமியத்தை அனுசரித்து இந்திரபதம்,
பிரம்மபதம், கைவல்யம், மோட்சம் என்ற 4 வகை பலன்களை தருபவர். கதி என்று நடையையும் சொல்லலாம். திருப்பாவை 23. உன் கோயில் நின்றும் எங்கனே போகின்றலை என்றிடத்து ஆறாயிரப்படி சதுர்கதியாம் இரே. ரிஷபத்தினுடைய வீரும் மற்ற கஜத்தினுடைய மதிப்பும் புலியினுடைய உடைமையால் வந்த உரட்டுகளும் சிம்மத்தினுடைய மீனோனிப்பால் வந்த பராபிபவனமும் தோற்றி இருக்கை, இவை எல்லாம் நமக்கு நம்பெருமாள் நடையடிகளே காணலாம். கருசின்னகிரி வீரம் சார்துல ரிஷபோபமும். கீழே சார்துல ரிஷபோபமோ. அடுத்து திருநாமம் சதுராத்மா. தன்னை 4 விதமாக காட்டுபவன். உபாசிக்கும் அதிகாரி தாரதமியத்தை இட்டு ஜாகிரத, விழிப்பு, ஸ்வப்ன, அரை தூக்கம், சுஷுப்தி, ஆழ்ந்த நித்திரை, துரியம் இவைகளுக்கும் மேலானது என்றும் 4 நிலைகளிலும் 4 உருவங்களாக ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் விளங்குபவன் சதுர்மூர்த்தி. சதுராத்மா அப்படின்ற சதுர்பாவக. அடுத்தது 4 செய்கைகளை, பிரயோஜனங்களை வெளியிடப்படுத்துமவன். சங்கர்ஷணன், வாசுதேவன், அனிருத்தன், பத்யந்தன் என்ற 4 மூர்த்திகளில் உலகுக்கு பிரயோஜனமான 4 செய்கைகளை வெளிப்படுத்துபவன். லோக சிருஷ்டி, ஸ்திதி, லட்சணம், சாஸ்திர பிரதானம், படைத்தல், இருத்தல், காத்தல், நெறி வழங்குதல் ஆன 4 பிரயோஜனங்களை சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் வெளிப்படுத்துபவன். அடுத்தது சதுர்வேத வித்து. 4 வேதங்களையும் அறிந்தவர்களுக்கு ஞான விஷயமாயிருப்பவன். 4 வேதங்களையும் நன்கறிந்தவர்களும் யூகம், விபவம் இந்நிலைகளில் பகவானுடைய கடலை ஒத்த பெருமையை ஒரு சிறு அளவையே இவளையே அறியும்படி தன்னை காட்டுபவன். மறையாய 4 வேதத்துண்ட மனத்துடரே முறையார் என்பதில் நாம் படைத்திறந்துண்பது இந்தளந்தாய் வேதைச்செல்வை அகமேவ வேத்யா. எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே என்று ஸ்ரீ கீதையில் கண்ணன் சொல்வது. பரமபதத்தில் இருப்பை அறிவது மிகவும் ஸ்கனசாத்தியம். யூக விபவங்களில் சிறிதளவு அவன் அருளால் அறியலாம். அடுத்தது ஏகப்பால். ஒரு பகுதியாக அவதரித்தவன். கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் பூர்ணாவதாரங்கள் பேசப்பட்டாலும் பரமபதத்தில் இருப்பில் விபவங்கள் கால் பங்கை வந்தவையே. அம்சாம்சேன அவதீரிய குருவியாம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது என்கிறபடி அவதாரம் பரமபதநாதனின் ஒரு சிறு பாகம் மட்டுமே. சாட்சாத் விஷ்ணோர் சதுர்பாகா. ராமபிரான் விஷ்ணுவின் நேரான கால் பாகமாவான் என்று ஸ்ரீராமாயணம். அடுத்தது சமாவர்த்தோ நிவர்த்தாத்மா துர்ஜயோ துரதிக்கிரமஹ துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிஹா. 9 திருநாமம். முதல் பாதத்திலே 4,
இரண்டாவது பாதத்துல 5. சமாவர்த்தகா, மீண்டும் மீண்டும் வருபவன். யூகாவதாரங்களாகவும் யோகாவதாரங்களாகவும் எல்லா காலங்களிலும் மாறி மாறி திரும்ப திரும்ப அவதரிப்பவன். பிறப்பில் பல்பிரிவை பெருமான். ஆழ்வார் பாஷனம். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலவா. திருவிருத்தம். நிவிற்றாத்மா அடுத்த திருநாமம். திருப்பப்பட்ட மனதை உடையவன். எதிலிருந்து? உலகத்தில் இருந்து தனது பரம தயையினால் தான் சிருஷ்டித்த உலகத்துடன் சேர்ந்திருந்தாலும் இயல்பாக அதில் ஒன்றிலும் சேராத தனித்த மனதை உடையவன். அவாக்கி அநாதரகா என்று ஸ்ருதி அவனை சொல்லுகிறது. தான் மதிக்கும்படி தன்னிலும் உயர்ந்தவன் இல்லாதலால் எதிலும் ஆதாரம் தோத்தாமல் இருப்பவன். தீத்திருந்தேழகம் தரிக்கோல் செல்ல வேவில் சேர் என்னும்படி சர்வஸ்வாமியாயனும் அப்பெருமையில் பற்றில்லாதவன். சொற்பிரயோஜனத்துக்கல்லாமல் லோகக்ஷேமத்துக்காகவே செயல்படுபவன். வரம்பிலாத மாயையாய வரம்பிலாத கீர்த்தியாய். திருச்செந்து விருத்த தான்கா அப்படின்ற. அடுத்தது துர்ஜயகா, ஜெயிக்க முடியாதவன். அபராஜிதா என்ற திருநாமத்தின் பொருளை பராபஸ்ய சக்தி விவிதைவஸ்ரூயதே என்று ஸ்ருதி யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவன், காண முடியாதவன், அதனால் ஜெயிக்க முடியாதவன். அயோத்தி என்னும் அடிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி பின்முழுதும் உயக்கொண்ட வீரன். பெருமாள் திருவடி. அயோத்தியா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத நகரம். இது தர்மபுரத்திற்கும் பேர். இதற்கு மாத்திரம் துர்ஜயா, அயோத்தியா ஜெயிக்க முடியாதவன். துரதிக்கிரமஹா, வீர முடியாதவன். அடுத்த திருநாமம். பகவானை யாராலும் அதிக்கிரமிக்க மீற முடியாது. தங்கள் லட்சணத்துக்காக அவனை கிட்டி தானாகவே கிட்டித்தான் ஆக வேண்டும். இந்திரன் பிள்ளை ஜெயந்தன் பிராட்டியிடம் அவதாரப்பட்டு ராம சரத்தால் தூக்கப்பட்ட போது ஸ்ரீம் லோகான் சம்பரிக்கிரமியா தமேவ சரணங்கதா என்று 3 உலகங்களையும் பலதடவை சுத்தி வந்து செயல் மாண்டு ராம இருந்த விடத்திலேயே வந்து விட வேண்டித்தாயிற்று. இவன் திருவடியை விட்டால் வேறு கதியே கிடையாது. அனுமான் ராவணனிடம் சொன்னது, ராமன் முருகனை வதம் செய்ய நிச்சயித்தால் பிரம்மன் ருத்ரன் இந்திரன் மற்ற கந்தேவர்களாலும் காப்பாற்ற முடியாது. லிங்க புராண வசனத்தில் விஷ்ணுவை விட்டால் மோட்சத்துக்கு வேறு கதி இல்லை என்று எல்லா வேதங்களும் கூறுகின்றன. இதில் சந்தேகத்துக்கே இடமில்லை. விஷ்ணு மிருத்தே கஷ்டித் கதிரன்யா விதீயத்தே. ஆத்தன் தாமரை அடியன்றி மத்தில மரணே. ஆத்தன் திருமூகு ஆப்தன் விஸ்வசிக்கத்தக்க பந்து காளமேகத்தை என்று மத்திலன் கதியே. காளமேகம் பரம உபகாரகர். துர்லபாகா அடுத்த திருநாமம். அடைய அரியன். 10 அடியுறக் கிளையவன், பிறர்களை கரிய வைத்தகன். வேறொன்றில் மனம் வைத்தவர்க்கு ஜனார்தனன் கிடைப்பதறிந்து என்று ஸ்ரீ விஷ்ணு தர்மம் சொல்லுகிறது. துர்கமகா அடுத்த திருநாமம். கிட்டபடியாரவன், கிட்டபடியாறு தேஜஸ்வரன்.
மத்தியான சூரியனை காணாலே கண்ணாலே காண்பது மிகவும் கஷ்டம். சூரியன் சூரியஸ்யாபி சூரியஹா என்கிறபடி சூரியனுக்கும் ஒளிதரும் பகவானுடைய தேஜஸ் கண்டபடியானது. காணலுமாகான் விந்தைக்கும் கோஜரவல்லன். சரி, துர்கஹா அடுத்து அடைய முடியாதவன். துர்க்கம் என்ற சொல் கோட்டை காப்பை சொல்வது. நமது அவித்யை அவனை அடைய முடியாமல் அகலியை போல தடுக்கிறது. சுக்கேனோவிகந்தும் அசக்கியா, மிகவும் சிரமப்படும் அடைய முடியாதவன். துஷ்பிரவேசா, நுழைய முடியாதவன். புகழுமரியன் பொருவல்னம்மான், உறவாதார்க்கு கிட்ட முடியாதவன். அனுகூலுக்கு கிட்ட தடை வீரம் என்பவரிடம். என் சுவாமி மெய்யற்கே மெய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாகும் கொட்டேஷன் இருக்கு. எடுத்தது துராவாசகா, கிட்ட முடியாத வாசஸ்தானம் விடுகிறான். அவன் திருவடிகளில் வாழ்ச்சி எல்லாருக்கும் கிட்டாது. அவன் கருடால் அல்லது அவனது நலவந்தமில்லதோர் நாட்டை அடைய முடியாது. தெய்வமெல்லா செல்லவண்ணா திங்கவை குன்றமே என்று காண்டற்கரிய கோயில். தெய்வம் தேவர் அனுகூல, அவன் வாசஸ்தானமே அபராஜிதா. அடுத்தது துராதிகா, அடுத்தது தீயவரை விலக்குமவன். தீய புத்தி உடையவனை தன்னை அடைய ஒட்டாதபடி விலக்குவதற்காக புத்தாவதாரம் விடுத்தவன் பகவான். இனி வரும் திருநாமங்கள் அவதாரத்தை பற்றியவை. துராரி என்பது தீய வழியில் நடப்பவர். இவர்களுள்ள பலத்தை குறைப்பு செய்து அவர்களை நசிக்கச் செய்பவன். கள்ள வேடத்தைக் கொண்டு போய் வரும் புக்கவாரம் திறந்த சுடரே உள்ளம் பேரம் செய்து உயிரண்டு உபாயங்களும் என்கிற பிரகாரத்தில் புத்தாவதாரத்தை கள்ள வேடம் என்கிறார் ஆழ்வார். யதாஹி சோரஸ் ததாஹி புத்தகா. ஸ்ரீ ராமபிரான் வாக்கு அயோத்தியா காண்ட சொல்ற அந்த ஜாபாலி அடுத்தது அசுரர் மூவர் தபபலியால் இரும்பு வெள்ளி தங்கம் இவற்றினால் 3 பறக்கும் பட்டணங்களை பெற்று அவற்றை கொண்டு தேவதைகளை நலிந்தனர். இத்திருபரங்களை அசுரர்களுக்கு வேதோக்த கர்மானுஷ்டானத்தினால் வந்த வரவிருந்ததால் பிரம்மன் முதலானாக்கு அளிக்க முடியவில்லை. தேவர்கள் முறையிட்டபடியால் பகவான் மனதை கவரும் புத்தவேஷத்திறன் இந்த பட்டணங்களில் புகுந்து தனது மாய பேச்சினால் அவர்கள் மனம் வேதலிக்க செய்து வைதிக கர்மங்களில் அவர்களுக்கு ஸ்ரத்தை குறையச் செய்து அவர்களின் வலிமை குறையச் செய்து சிவனுடைய அம்பின் நுனியில் இருந்து அப்புறங்களை நாசம் செய்தான். ஒருவரு மூன்றெடுத்து அவருக்கும் வருவியந்து என்பது காண்க. அடுத்த திருநாமம் காணலாம். அடுத்தது சுபாங்கோ லோகசாரங்க சுதந்துஸ்தந்துவர்தன இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமா. 8 திருநாமம். பூர்வார்த்தத்திர 4, உத்தரார்த்தத்திர 4. சுபாங்கா, மங்களகரமான அழகிய உடலுடையவன், வறுமையக்கும் அழகுடைய உருவமையாம். இதுவே கள்ள வேடம் எனப்படும். கள்ள வேடத்தை கொண்டு போய் பெறும் முக்கவாரம் வஸ்திரேன முபுஷா வாச்சா என்கிறபடியே
உடலழகு, உடையழகு, பேச்சழகு இவற்றினால் தன்னை நம்பத்தக்கவனை நம்பத்தக்கவனாக காட்டி அசுரர்களை மயங்கச் செய்து தன் சொற்படி அவர்களை நடக்கச் செய்தவன். பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி வெடிவெழுகு குறையும் சேர்ந்துள்ளார். வண்ணம் வெடிவெழுகு குறையும் சேர்ந்துள்ளார். ஆழ்வார் வாசம். அடுத்தது லோகசாரங்கா, உலகத்தில் சாரமான பொருளை பேசுபவன். உலக இன்பங்களால் அனுபவித்தல் அல்லது மோட்சம் இரண்டே தான் உண்டு. மோட்சம் வேண்டினீராகில் நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்றழைத்து தவறான பாதையில் நடத்தியவன். மெய்போலும் பொய்வல்லன். இவன் பேசுவதெல்லாம் கள்ளப்பேச்சாம். வணங்கும் பிறகள் பலபலவாக்கி மறுவேற்கற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய். திருவிருத்தம். அடுத்தது சுதந்துரு, கெட்டியான நூல் வலை விடையவன். தந்து என்று நூலை சொல்லும், தந்து என்று நூலை சொல்லும். சாந்தமான வேஷத்தை ஏறிட்டு காட்டி அத்தாலேயே அசுரரை கவர்ந்தான். இந்த கெட்டியான வலையில் இருந்து அவர்களால் தப்ப முடியவில்லை. தந்துவர்த்தனாக அடுத்த திருநாமம். நூலை பெருக்கச் செய்பவன், அதாவது நூல்களாலான கயிற்றை பலப்படுத்துபவன். இக்கயிறே சம்சாரம் என்றும் பந்தமாம். அசுரர்களை மாயையினால் மயக்கி வேத தர்மங்களை புறக்கணிக்கச் செய்தேன். அவ்வசுரர்களும் அவர்கள் பேச்சை கேட்டவர்களும் கெடும்படி செய்தேன் என்று பகவத் வாக்கியம் விஷ்ணு புராணத்தில் வருது. நான் அவர்களை கொடிய அசுரத்தன்மை உள்ளவர்களை குரூரமான சம்சாரத்தில் வசிரியோர்களில் தள்ளிவிடுகிறேன். அகப்பட்டேன் மணிவெண்ணின் வாசுதேவன் வலைவிளே என்பர் ஆழ்வார். இந்திர கர்மா அடுத்தது. இந்திரனுக்காக செயல்பட்டவன். இந்திரார் தேவர்கள் பகவானை கிட்டி தண்டனிட்டு உன்னை சரணம் பற்றுகிறோம் சுவாமியே, தயை புரிவார், அசுரர்கள் இடமிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டார். அவர்களுக்கான கள்ளப்பொய் வேடமான புத்தாவதாரம் பண்ணி காரியம் செய்தவன். அடுத்தது மகாகர்மா, சிறப்பான செயல்படையவன். துஷ்டர்களை அழிப்பது, நல்லோர்களை காப்பது, தர்மத்தை நிறைவேற்றுவது செய்வது இவை அவதார பிரயோஜனங்களாகும். பரமகாரணமான எம்பெருமானும் சர்வேஸ்வரன் கள்ளச்சேலை கிருத்திருமங்களை செய்கிறது தன்னை சரணம் பற்றிய இந்திரன் முதலான தேவர்களை ரட்சிக்கவும் துஷ்டச்சேலையுடைய அசுரர்களை தண்டிப்பதற்காகவுமே. ஆதலால் அவன் செய்தது நியாயமே. சிறப்புடைத்தே மாயலுகள் மாயமறிய மாட்டேன். மாயன் ஆச்சரிய சேஷ்டித்தன். இந்திரனும் பெருமர்க்கும் முதல்வன். இந்திரக்கும் பெருமர்க்கும் முதல்வனானான். இறைவந்தாங்கள். அடுத்தது கிருதகர்மா, செயல்பட்டவன். எப்படி? அசுரர்களை ஏமாற்றி நாசம் செய்வதற்காக அவர்கள் சொல்லும்படியிலேயே சென்று
நாஸ்தீக செயல்களை செய்தான். அஹிம்சா பரமோ தர்மஹா என்பதை மட்டும் வலியுறுத்தி மயில் தோகையால் வழியை பெருக்குவது, மிருதுவாக நடப்பது, வேரோக்தமான யாகங்களை செய்யக்கூடாது என்பது, இப்படி செயல்பட்டவன். கொடியவினை செய்வேனும் யானே என்னும், கொடியவினை ஆவேனும் யானே என்னும் ஆழ்வார் பாசனத்தை கோட் பண்றார். கிருத்தாகமாக அடுத்த திருநாமம். புத்தாகம மதங்களை செய்தவன், செய்வாகமங்களை கள்ளப்பொய்நூல் என்பர். அது இங்கும் ஒக்கும். மனதை கவர்வதாய் புத்தியை மயக்கக்கூடிய மோகனமான ஆகம நூல்களை வெளியிட்டவன். அடுத்தது உத்பவஹா சுந்தர சுந்து, பத்மநாபா சுலோச்சனா, அங்கோ வாரதனிஷ்டிங்கி, அர்க்கோ வாரதனிஷ்டிங்கி ஜெயந்த சர்வ வித்யை. உத்பவஹா உயர்ந்தவன், மோட்ச மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக ஆட்டிக்கொண்ட புத்த பகவான் சம்சாரத்தை கடந்து உயர்ந்தவனாக காணப்பட்டான். மோட்சானந்தத்தை அடைந்து விட்டது போல பேத்தும்படி பேச்சுக்கூடியவன். சுந்தரஹா அடுத்த திருநாமம். அழகியான், அசுரர்களின் கண்களையும் மனத்தையும் கவரும்படி பரம சுந்தரமான ரூபத்தை உடையவன் புத்தன். அம்பளத்திரளே ஜுமப்பர் அச்சோ ஒருவர் அடிஹேவா, அழகியான் தானே அரு ஒருவன் தானே, அழகியான் தாளே பணமின் திருவிழாய்வர். அடுத்தது சுந்தஹா உருக்குபவன், தனது வழிவழகினால் அசுரர்களில் மனத்தை உருக்கச் செய்து தன்பால் அன்புண்டாக்கும்படி செய்தவன். அணிகெழுமா மகிழே எழுமப்பர் அச்சோ ஒருவன் அழகேவா. ரத்னநாபகா அடுத்தது ரத்னம் போல் அழகிய நாபியை உடையவன். தனது புலமையை வெளிப்படுத்த வைத்தை தடவும் போது அழகான நாபிப்பிரதேசத்தை காட்டியவன். அதனால் கண்டவரை மயக்கியவன். எழில் உந்தியான், எழிலுந்தி பிறப்பானாழ்வர் சொல்ற. சுலோச்சனகா அழகிய பார்வை உடையவன். இவரது பார்வையில் மயங்கார்வரே இல்லை. சிவந்த ஆடை அணிந்து வெள்ளபடியார கண்களுடன் விளங்கி அது மாயையால் பிறர் மனதை கலங்கப் பண்ணியவன் ஸ்ரீ விஷ்ணுபுராணன். குழலழகர், வாயழகர், கண்ணழகர் திருவிழி. இத்திரு ஸ்ரீ பராசர பட்டர் பாஷ்யத்தில் 8வது 100 திருநாமங்களில் விளக்கம் முடிந்தது. இது 9வது 100 தொடங்குகிறது. இந்த திருநாமம் அக்கஹா துடிக்கப்படுமவன். அஹோ மகாத்மா அதி கார்மிகா என்று மகாத்மாவாகவும் பரம தர்மிஷ்டனாகவும் கொண்டாடப்பட்டு பிரகாசித்தவன் புத்தன். அர்க்கஸ்துதௌ என்று சாத்து ஈர்த்துகின்றோம் நாத்தடும்பா இராமன் திருநாமம் நல்லமேன் மக்களேத்த யானுமேத்தினேன். யானுமேத்தி அருமத்தி ஏற்றி அது என்ன அர்க்கஹா வாஜசனிகி நிறைய சாப்பிட வேண்டும் என்று போதித்தவன். ரிணம் பிரவர்த்தமிவ ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத்
கடன் வாங்கியாகிலும் நெய் உண்பாய் என்று சார்வாக கொள்கையை பரப்பியவன். சபணம் விரதம் என்பது காலை போதும் பகவன் பல கவலங்கள் தயிர் சாதம் சாப்பிட வேண்டும் என்பது சபணகன் என்றொரு புத்த குருவின் பெயர். பொருளீட்டி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதே இவர்கள் குறிக்கோள். வாஜா அன்னம், சத்து உண்பது, அட்டுக்குமீசோத்து பருப்பிரமும் தயிர்வாவையும் நெய்லம் அடங்கப்பட்ட துத்தியவன் பட்டத்துத்தி விரைவாக உண்டவன். அடுத்தது ஸ்ருங்கி, கொம்புடையவன். தென்படுத்தால் கையால் சொல்வது அகிம்சாம் விரதத்துக்கு சேராது என்று மயில் தோகை கற்றையை கொம்பு போல கையில் வைத்துக் கொண்டு அதனால் உடலை பரவிக்கொண்டவன். பரிகி பத்திரதாரகா, மயில் பீலியே கையில் உடையவன் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுது. ஜெயந்தகா, ஜெயித்தவன். தனது மதுமையக்கும் யுக்திவாதத்தாலே ஆஸ்திகர்களை ஜெயித்தவன். கள்ளப்பேச்சாலும் மாயாவாதத்தினாலும் தெய்வ நம்பிக்கை சிதைத்தவன். உள்ளம்பேரம் ஜெயிரிட்டவன். உள்ளம்பேரம் ஜெயிரிட்டு உயிருண்டுவா என்றும் சொல்ற ஆழ்வார். சர்வவிஜயி, நல்ல அறிவாளிகளையும் ஜெயித்தவன். தனது இனிய சொற்களாலும் யுக்திவாதங்களாலும் விரைந்த அறிவாளிகளையும் மயங்கச் செய்து ஜெயித்து தன் சொற்படி நடக்கச் செய்பவன் புத்தன். அடுத்தது சுவர்ணபிந்து அக்ஷோபியா, சர்வாகீஸ்வரேஸ்வர, மகாகதோ மகாகத்தோ மகாபூதோ மகாநிதி. 7 திருநாமம். சுவர்ணபிந்து, கேட்பவர் மயங்கும்படி இனிமையாக பேசுபவன். மிக சாமர்த்தியம் பொன் போத்தாற்போல் அழகான பேச்சினால் உண்மையை வரைப்பவன். விதி என்றும் தாத்து மறைப்பதை குறிக்கும். இப்படி பேசி மனுஷரிடையே ஆஸ்திகத்தை அடியச் செய்பவன். அக்ஷோபியா, அடுத்த திருநாமம். கலக்க முடியாதவன். தான் பரப்பு வந்த கருத்துக்களில் ஆழ்ந்த பத்துடையவன் ஆகலால் அதிலிருந்து மாற்ற முடியாதவன். அவன் மனதை கலங்க வைக்க யாராலும் முடியாது அப்படி இருந்தவன். கலக்கமில்தான் அல்தவ முனிவர் கரைகண்டோர் ஆழ்வார் பாஷனம். சர்வபாகீஸ்வரேஸ்வரகா, சிறந்த பேசும் திறமை உள்ளவர்கள் எல்லாருக்கும் மேலானவன். வாதம் செய்வதிலும் பேசுவதிலும் மிக சிறந்தவன். தன்னை போல் சொல்ல வன்மை படைத்தவன் வேறு யாரும் இல்லாதவன். வாச்சஸ்பதி என்று பிரகஸ்பதியை சொல்லலாம். ராமபிரான் ஒன்றன் பின் ஒன்றை யுக்திவாதங்களால் அடுக்குவதில் வாச்சஸ்பதியை ஒத்தவன் என்று ஸ்ரீ ராமாயணம் சொல்லும். அதுபோலவே இங்கும். ஆனால் ராமபிரானின் வாதம் போல் புத்தனது சாஸ்திர சம்மதமாகிறாது. அடுத்தது மகாஸ்பரதா, ஆழ்ந்த மடுவாஞ்சிருப்பவன். ரதம் என்று மடுவுக்கு பெயர். நதிகளில் ஆழமான மடுக்கள் இருக்கும்.
இதில் அகப்பட்டுக் கொண்டால் தொப்புவது கஷ்டம். புத்தனை மிகப்பெரிய ஆழமான முடிவாக சொல்லுகிறது இங்கு. அசுரர்கள் தலைதூக்க முடியாமல் அமிழ்ந்து போகும்படியான முடிவாஞ்சிருப்பவன். சுபாம்பிதம் நசுபாந்து ஆசுரீஸ்வேர யோனிசு கீதையில கொடிய பாதைகளை அவர்களின் இயல்புக்கு ஏற்ப அசுரத்தன்மையான பிரிவுகளில் மேன்மேலும் பாபம் செய்து நாசமடையும்படி தள்ளுகிறேன். துட்ட நிக்கிரகத்தின் இருவரு பிரகாரமாய் ராமபிரானும் வல்லரக்கர் புக்கெழுந்த தயரதன் பெற்ற மரதகமணித்தடம் என்ற ஆழ்வாரால் போர்த்தப்படுவதை காண்க. பொத்தாமரை கயம் நீராடப் போனாள் புருவத்தாள் என்மகள் திருவிருந்தாண்டகம் தாமரை மேல் வாழத்தரம் போல் ஒரு நாள் காணவாராயே என்று எம்பெருமானை அழகிய குளமாக திவ்ய பிரபந்தங்களில் உருவகப்படுத்துவதை காணலாம். ஏஷ பிரம்ம பழிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதன்விவாக்கிரதம் என்று பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு வெயில் காலத்தில் குளிர்ந்த முடிவை திருஷ்டாந்தமாக சொல்லித்து மகாபாரதம். அனுகூலத்து தாபம் போக்கும்படி குளிர்ந்த வடுவாஞ்சிருப்பவன் பகவான் மகாசரதா. அடுத்தது மகாகர்த்தகா படுகுழியாயிருப்பவன். கர்த்தகா குழி. வேதத்துக்கு தவறான பொருள் கொள்ளும் குதிருஷ்டிகள் அதை பிரமாணமாக ஒவ்வாத பாகியர்கள் இவர்களுக்கு நற்கதியே கிடையாது. தாம் செய்த நாஸ்திகவாதங்களால் கவரப்பட்டு அசுரர்களை கௌரவாதி நரக்கமான பிடுக்குழியில் விழச் செய்தவன். இவர்களுக்கு பிடுக்குழியாக இருப்பவன். அர்ஜுனா, நான் கூறிய இந்த தர்மத்தில் ஸ்ரத்தையில்லாதவன், அதன்படி நடவாதவன், என்னை அடையாமல் இறப்பது பிறப்பது மான சம்சாரத்திலேயே உடலுகிறான். சாஸ்திரமே இவருக்கு மேலான பிரமாணம். சாஸ்திர விதியை மீறி கொடிய தபஸை அனுஷ்டிப்பவர் தங்கள் உடலையும் எனக்குடலான ஆத்மாவையும் வதைக்கிறார்கள். இவர்கள் விசுரத்தன்மையுடையவர்கள். முடிவில் நரகத்தையே அடைகிறார்கள். கோலமில் நரகமும் யானே என்னும் ஆழ்வார். இதுவரை உத்தாவதாரம் செய்து பாப்பிகள் மேன்மேலும் பாப்பத்தில் ஈடுபடுத்தி அடியச் செய்தமை சொல்லித்து கீதையில் தேவாசுர விபாகம் பண்ணுகையில் தெய்வீ சம்பத் விமோக்ஷாயா நிபந்தாயா ஆசுரீமதா என்ற ஆஸ்திகனை தர்மத்தை பின்பற்றுவதை தெய்வீ சம்பத்துள்ளவர்களானோ எல்லாரவனை ஆசுர சம்பத்துடையவனாகவும் சொல்லி தெய்வீ சம்பத்துள்ளவனே மோட்சம் அடைவதாக சொல்லுகிறான். அசுர ஸ்வபாவம் உள்ளவர்களை நசிக்கச் செய்யவே புத்தாவதாரம் எடுத்தது. இனி நல்லோர்களை வாய்ச்சி பெறும்படி செய்யும் திருநாமங்கள் கூறப்படுகின்றன. மகாபூதகா மகான்களை தன்னவராக கொண்டவன், தன்னையே பிராப்தியமாக கொண்டவர்களை அன்புடன் பகவான் கௌரவிக்கிறான். அருள்பாடு நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்று விசேஷ அபிமானம். இடாம்பியாச்சான் திருமாதிரம் சோலை அழகரிடம் நகரின் சரணாகரம் ஹரே என்ற ஸ்லோகம் விண்ணப்பிக்க அழக அந்த ராமானுஜனை அடைந்து வைத்து அகத்திஹி என்ன பெறுகிறோம் என்று வெறுத்தராக ஐதிஹ்யம். ஆழ்வார்
எம்பெருமானார் ஜீயர் போன்றவர்களை அன்பராக கொண்டவர். மகாபூதகா, மகான்கள் என்னை தவிர வேறெந்தையும் மனதில் கொள்ளாதவர்களாய் என்னை பஜனம் பண்ணுகிறார்கள், என்னையே அடைகிறார்கள். தீர்ந்தார் தம்மரத்து பிரியாரர்களை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரே அரைக்கே ஊத்தேர்ந்தாய். தன்னையே பிராபிய பிராபகமாக கொண்டவர். தீர்ந்தார், தன்னை பிரிந்து நோவுபடாதபடி அவர் தன் நெஞ்சிலே இருக்கும் ஒளி போன்றவன். மகாநிதி, கடைசி திருநாமம் இன்னது. மகான்களை பெருநிதியாக உடையவன். அவர்களை மகாநிதி போல் ஆதரத்துடன் பார்ப்பவர். அவர்களிடம் மிகவும் பிரீத்தி உள்ளவன். திருமாதரும் சோறுகளையே திருப்பார்க்கடலே எந்தரையே திருமால் மிகுந்தனை தன் திருவேங்கடமே எனதுடனே. தெற்கில் திருவலையையும் திருப்பார்க்கடலையும் இவருடைய உத்தமாங்கத்தையும் ஆழ்வாரின் தலையையும் ஒக்க விரும்பினான். கீழைகுண்டத்தையும் வடக்கில் திருவலையையும் இவர் திருமேனியும் ஒக்க விரும்பினார். இரண்டு திருவலைகளுக்கும் பரவியூகங்களிலும் பண்ணும் விருப்பத்தை அடைய இவர் திருமேனி ஒன்றிலும் பண்ணான் என்றான் என்றது ஏடு. மகான்களுக்கு நிதியாயிருப்பவன் என்னவுமோ வைத்தமாதிரியாம் மதுசூதனியர்களுக்கு ஒத்தரர் வழிசூழ் குரு குருச்சரகோவென்றன் நிதி இணை பவளத்தூணை திருக்குறுந்தாண்டம். எனக்கு நிதியே பதியே கதியே திருமிடி. அடுத்து அஸ்மத்கிருதமாரம்பாம் நிர்ஷேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.